வங்கதேசத்தில் இடைக்கால அரசுக்கும் ராணுவத்துக்கும் இடையே கருத்து வேறுபாடு உள்ளது. இப்படியான சூழலில் வங்கதேசத்தில் அடுத்தடுத்த 5 ராணுவ அதிகாரிகள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதன் பின்னணி குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அண்டை நாடாக வங்கதேசம் உள்ளது. அமைதியாக இருந்த இந்த நாட்டில் கடந்த ஆண்டு பெரும் வன்முறை வெடித்தது. அதாவது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக திரும்பியது. இதனையடுத்து ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இப்போது அங்கு இடைக்கால அரசு நடந்து வருகிறது. இதன் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார். இருப்பினும் வங்கதேசத்தில் பதற்றம் மட்டும் குறையவே இல்லை. வங்கதேசத்தில் தொடர்ந்து ராணுவம் தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கிடையேதான் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கும் ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமானுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. வாக்கர் உஸ் ஜமான் ஷேக் ஹசீனாவின் உறவினர் என்பதோடு அவர் இந்தியாவுடன் நல்லுறவை விரும்புகிறார். ஆனால் இடைக்கால அரசு அப்படி இல்லை. இந்தியாவுடன் மோதிக்கொண்டு பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது. அது மட்டுமின்றி வாக்கர் உஸ் ஜமானை பதவியிலிருந்து நீக்கவும் இடைக்கால அரசு பாகிஸ்தானுடன் சேர்த்து சதித்திட்டம் தீட்டியது. இதனை இந்தியாவின் உளவுத்துறை முறியடித்தது. இப்படியான சூழலில்தான் 5 நாள் பயணமாக வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார். இதற்கிடையே வங்கதேசத்தில் அடுத்தடுத்து ராணுவ அதிகாரிகள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி 2 பிரிகேடியர், 1 கர்னல், 1 லெப்டினன்ட் கர்னல், 1 மேஜர் என 5 பேர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதோடு அவர்கள் அனைவரும் தங்களின் பயணிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு 24 மணி நேரம் கண்காணிப்பில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் பெயரை வங்கதேச இடைக்கால அரசு வெளியிடவில்லை. இருப்பினும் இந்த அதிகாரிகள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வங்கதேச பத்திரிகைகள் வெளியிட்டுள்ளன. அதன்படி இன்ஜினியர் பிரிகேடில் பொறுப்பு வகித்து வரும் பிரிகேடியர் ஜெனரல் SM ஜகாரியா உசேன், இன்ஃபேன்ட்ரி பிரிகேடில் பணியாற்றி வரும் பிரிகேடியர் ஜெனரல் இம்ரான் ஹமீத், ரேபிட் ஆக்ஷன் பட்டாலியனின் கர்னல் அதிகாரி அப்துல்லா அல் மோமன், வங்கதேச எல்லை காவல் படை பிரிவின் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ரத்வானுல் இஸ்லாம், கிழக்கு பெங்கால் ரெஜிமெண்ட் மேஜர் அதிகாரி முகமது நோமன் அல் ஃபரூக் ஆகியோர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக நடந்த மாணவர்கள் போராட்டத்தில் முக்கிய பங்காற்றினர். அதாவது மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். அப்போது பொதுமக்கள் மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதில் பலர் இறந்தனர். இந்த விவகாரத்தில் இந்த அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்துதான் அவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதாவது ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது அவருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் மீது வங்கதேசத்தில் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் போலீஸ் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. இதன் அடுத்த கட்டமாக ராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் தற்போதைய நடவடிக்கை என்பது வங்கதேசத்தின் குற்ற தீர்ப்பாயத்தில் நடந்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில்தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக பல அதிகாரிகள் இடைக்கால அரசு நடவடிக்கைக்கு பயந்து குடும்பத்துடன் தங்களின் வீட்டை விட்டு வெளியே ஓடினர். இப்படியான சூழலில்தான் தற்போது 5 ராணுவ அதிகாரிகளும் 24 மணி நேர கண்காணிப்பு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இந்த நடவடிக்கைக்கு வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் ஆதரவு அளிக்கிறாரா, எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. தற்போது அவர் ரஷ்யாவில் உள்ள நிலையில் அவர் மீண்டும் வங்கதேசம் வந்த பிறகுதான் அவரது நிலைப்பாடு என்ன என்பது தெரியவரும்.